ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பொங்கல் சாப்பிட யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? வாங்க அந்த பொங்கலையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக ஒரு பொங்கலாக செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. அதுக்கு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவில் பச்சரிசி எடுத்துக்குங்க. பச்சரிசி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டையும் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அதையே ஊற வச்சுருங்க. இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த டம்ளரில் கப்பால் அளக்குறீங்களோ அதே 3 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிங்க. இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குக்கர் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இது அடுப்பில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொத்தமல்லி பொங்கலுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு ஒரு கைப்பிடி நிறைய எடுத்துக்கோங்க. தண்டோடு போட்டுக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாய் தேவையான அளவு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் நம்ம போட்டிருக்கிறது நல்லா கொதிக்குது பாருங்கள். இது சாதாரண பொங்கலை விட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய், குக்கரில் வேக வைக்கும்போதே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுருங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பில் இருக்கட்டும். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சது இதை போட்டு மிக்ஸ் பண்ணது ஸ்கிப் ஆயிடுச்சு. நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வெயிட் போட்டு 3 விசில் 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சிடலாம். நான் பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் தான் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு ஃபுல்லாக நெய் வேணால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொங்கலுக்கு நம்ம எப்போவுமே ஆட் பண்ணுற இஞ்சி, மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுருங்க. அதோடையே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். உங்களுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இது பொரியும் போது கருவேப்பிலைகள் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ குக்கரில் வச்சதும் ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு ஸ்பூனோ மொத்தம் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கடாயில் ரெடி பண்ணது இதில் ஊற்றிடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்பவும் செய்கிற பொங்கலை விட இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நானும் இது நல்லா இருக்காதுன்னு சொல்லி நான் செய்யாமல் விட்டுட்டேன். அப்புறமா நிறைய இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது சரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சு பார்த்தேன். சாப்பிட்டும் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பொங்கல் மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமேல் வீட்டில் நீங்கள் பொங்கல் செய்யும்போது இந்த மாதிரி 1 டைம் இந்த பொங்கல் செய்யுங்க. தொட்டுக்கிறதுக்கு சாம்பார், நீங்கள் தேங்காய் சட்னி, உங்களுக்கு விருப்பமான சட்னி நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.